நம்ம ரோஜா கட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அரளி கட்டிங்ஸும் போட்டு பார்க்கலாங்க. இதுக்கான மருந்து நான் வந்து சாஃப் அப்படிங்கிற மருந்தை வந்து பயன்படுத்தி பண்ணுறேன். சாஃப் அப்படிங்கிற மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது 100% சக்ஸஸ் வந்து கிடைக்குது. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரோஜா கட்டிங்ஸை நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதை மாதிரி பென்சில் அளவு தடிமனான குச்சியை எடுத்துக்கலாங்க. அதை சாய்வாக வெட்டிட்டு அதில் கொஞ்சம் சாஃப் பொடியை வந்து உடனே முக்கிருங்க, இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சாஃப் பொடியை எடுத்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த தண்டோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பகுதி தெரிகிற அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாஃப் அப்படிங்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அளவுன்னு ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் போல் அதில் வந்து நல்லா முக்கி எடுத்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலான்னா இந்த பொடியோட கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே மண்ணில் வந்து ஊனி வச்சிடலாம். இந்த ஃபங்கிசைடை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால வேரழுகல் நோய் இல்லாமல் அந்த கட்டிங்ஸ் நல்லாவே வளர்ந்து வருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எங்கேருந்தோ கொண்டு வந்த குச்சியெல்லாம் கூட கொஞ்சம் காஞ்ச நிலமையில் இருந்ததை கூட நான் அப்ளை பண்ணிவிட்டு வச்சு பார்த்தேன், நல்லாவே தழுத்து வந்திருக்கு. நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ஃபங்கிசைடு தண்ணியை வந்து அப்படியே நம்ம செடிகளுக்கு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சமே தண்ணி நிறைய ஊற்றி விடலாங்க. இதை நிழல் பாங்கான இடத்துல விட்டு பாருங்கள், 2 மாதத்தில் தளைஞ்சு வரும்.